நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். செல்லுமா, நீ வீட்டுக்கு போய் தூங்கு. நானும் சித்தப்பாவும் இங்க இருந்து பாத்துக்கிறோம் வாசுவ. இல்லங்க, நான் இங்கே இருக்கேன். அடம் பிடிக்காதம்மா, போய் வீட்டுல போய் கொஞ்ச நேரம் தூங்கிட்டாது வாமா. தூங்குன்னு சொல்றீங்களே, வாசு இந்த நிலைமையில இருக்கும்போது எப்படிங்க போய் தூங்குறது? டாக்டர் வந்து வாசுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொன்னாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். அதுக்கப்புறம் தான் நான் எதுவா இருந்தாலும் யோசிப்பேன். வேணா நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போங்க, நான் இருந்து வாசுவை பாத்துக்கிறேன். என்ன செல்லம்மா பேசல, நீ இங்க இருப்ப நாங்க வீட்டுக்கு போனோமா? சரி, ஒண்ணு பண்ணுவோம், வாசு கண்ணு முடிச்சவன எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா போவோம். கத்திக்கிட்டு இருக்கீங்க, ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? என் வாசு யாரோ கத்தியால குத்திட்டாங்களா, இந்த ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கிறதா தான் சொன்னாங்க. எங்க இருக்கான்னு தெரியுமாப்பா? உள்ள ஐசியூ வார்டுல இருக்காரு பாருமா. இந்த பக்கமா, இந்த பக்கமா போங்க போங்க. ஐயோ வாசு, உனக்கு அந்த குடும்பம் நடக்கணும். இருங்கம்மா, யாருமா நீங்க? உள்ள போங்க, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. இந்த கூட்டெல்லாம் போடக்கூடாது. இருங்க, கூச்செல்லாம் போடாதீங்கம்மா. வாசுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க அழாதீங்கம்மா, நீங்க அழாதீங்க, எல்லாம் சரியாயிடும். நீங்க அழாதீங்க. நீங்க வாசுக்கு என்ன வேணும்? நான் தான் அவனை பெத்தவன். அம்மாவா? இது வரைக்கும் நான் உங்களை பார்த்ததே இல்லையே. சொந்த ஊருக்கு போயிருந்தேம்மா. என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கடான்னு கேட்டேன். அவன் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அவன் மேல கோச்சுக்கிட்டு நான் சொந்த ஊருக்கு போயிட்டேன். ஆனா எத்தனை தடவை போன் பண்ணி என்ன சமாதானப்படுத்துவாம்மா. நான் தான் பாவி சண்டாளி. உன்னை பார்க்காம அங்கேயே இருந்து தொலைச்சிட்டேன். இந்த விஷயம் நடந்ததுன்னு உங்களுக்கு எப்படிமா தெரியும்? ஐயோ தாய், நேத்து ராத்திரில இருந்தே என் பிள்ளைக்கு ஏதோ ஆக போகுதுன்னு என் மனசுக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதான் அவனை ஒரு எட்டு பார்த்துட்டு போலாமே நீங்க வந்தேன். இங்க வந்ததும் என் பிள்ளைய கத்தியால குத்திட்டாங்கன்னு விஷயம் கேள்விப்பட்டு என் கொலையே ஆடி போச்சுமா. அப்புறம் அவனை இந்த ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கிறதா சொன்னாங்க. அத அவனை பார்க்கலான்னு ஓடி வந்தேம்மா. சரி, அழாதீங்க, கவலைப்படாதீங்களா. கண்டிப்பா உங்க மகன் வாசுவ டாக்டர் காப்பாத்திலன்னு சொல்லியிருக்காரு. நீங்க வீணா மனசு போட்டு குழப்பிக்காதீங்க, தைரியமா இருங்க. அம்மா, இவங்கெல்லாம் யாரு? நீங்க யாரு? நான், என் பேர் செல்லம்மா. அம்மா, தாயே, அந்த செல்லம்மான் நீதானம்மா? கண்ணு, ஐயோ. உங்களுக்கு என்ன பத்தி தெரியுமா? தெரியுமா, என் பிள்ளை வாசு போன்ல பேசும் போதெல்லாம் எப்ப பார்த்தாலும் உன் பெருமையை பத்தி தாம்மா பேசிட்டே இருப்பா. வேலை பார்த்த காலேஜ்ல கூட நீ ஏதோ டிஃபன் கடை வச்சிட்டு இருந்தியாமே, இப்ப கூட புதுசா ஏதோ கம்பெனி ஆரம்பிக்க போறியா? அதுல கூட என் பிள்ளைய சேர்த்துக்கிறதா சொன்னியா தாய்? அத கூட சொன்னம்மா. உன் மேல அவன் மதிப்பு மரியாதையும் வச்சிட்டு இருந்தாம்மா. அவ சொல்ல எனக்கே உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சுமா. ஆனா கடைசியில இப்படி ஒரு சூழ்நிலையிலயாமா நான் உன்னை வந்து பார்க்கணும். சரி, அழாதீங்கம்மா, வாசுக்கு ஒன்னும் ஆகாது. தாய், இவங்க எல்லாம் யாருமா? அவர் என் வீட்டுக்காரரு, இவர் என் மாமா. ஐயா, நீங்க
நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும். எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்தி கொடுத்துருங்க. வாசுக்கு ஒண்ணும் ஆகுதுமா, வாசுக்கு ஒண்ணும் ஆகாது. அம்மா, என் பிள்ளைய நான் பார்க்கலாமா? வாசுக்கு ட்ரீட்மெண்ட் முடியிற வரைக்கும் யாரும் பார்க்க கூடாது. கொஞ்சம் பொறுமையா இருங்க, பாத்துடலாம். நீங்க அழாதீங்கம்மா. மாரியாத்தா, காளியாத்தா, அங்களம்மா, ஐயோ என் பிள்ளைய எப்படியாவது எனக்கு காப்பாத்தி கொடுத்துரு. அவனை விட்டா எனக்கு வேற நாதி இல்லையே. நான் என்ன பண்ணுவேன்? அவன் ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டானே. அவனை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துரு தாயி. உன்னை விட்டா அவனுக்கு வேற யாரையும் தெரியாதுமா. வணக்கம் மேடம். வாங்கய்யா வாங்க. உங்க பேச்ச கேட்டதுனால என்னெல்லாம் நடந்து போச்சு பாத்தீங்களா? அன்னைக்கு என்னமோ ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட சீட்டுக்காக பணம் வாங்கினா ஒரு பிரச்சனை வராதுன்னு சொன்னீங்க. இப்ப பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கு. அதான் தராதரம் தெரியாம சகவாசம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது சரியாத்தான் இருக்கு. மேடம், நாங்க கொடுத்த ஐடியால இது தப்பு இல்ல மேடம். எல்லாத்துக்கும் காரணம் அந்த வாசுபாய் தான் மேடம். அவன் தான் மேடம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் தூண்டி விட்டு இந்த பிரச்சனையை கிளப்பிக்கிறான். அப்படியா? அவ அழைச்சிட்டு வந்த பையனுக்கு சீட்டு கொடுக்கலங்கிறதுக்காக நம்ம கிட்டே மோதி பாக்குறானா? இனிமே மோத மாட்டான் மேடம். அவன் கதைய முச்சிட்டு தான் வந்துக்கிறேன் மேடம். யோ, என்னையா சொல்ற? கதையை முடிச்சிட்டீங்களா? மேடம், சில விஷயங்கள்ல பழி தீக்கிறத உடனுக்கு உடனே சூட்டோட சூடா முடிச்சிடணும் மேடம். இப்ப பாருங்களேன், அந்த பையில விட்டு வச்சிருந்தேன்னு வச்சுங்களேன், நாளைக்கு கோர்ட்டு படி ஏறி உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லிடுவானே. நீ என்ன சொன்னாலும் இந்த நேரத்துல அவன் அப்படி பண்ணது தப்பு. ஏற்கனவே பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்கு. எனக்கு பதிலா ஏக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு. இப்ப அந்த ஆளை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல வாசு செத்தா அந்த பழி அவர் மேல தானே போகும். மேடம், போலீஸ் உங்க வீட்டுக்கு வந்ததுல நீங்க மைண்ட் அப்செட் ஆயிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இருக்கிற காசு பணத்துக்கு இதுன்னா 10 கொலை கூட பண்ணலாம். எவனையாவது விலைக்கு வாங்கி அந்த பழி அவனை ஏத்துக்கவும் சொல்லலாம். அவனை போலீஸ்காரங்க இட்டுன்னு போக சொல்ல இப்ப உட்காந்துக்கிறீங்களே, இங்க உட்காந்து டிவில நியூஸையும் பார்க்கலாம். ஏய், போதும், நிறுத்தியா? இப்படி சொல்லி சொல்லிதான் என்ன மிஸ்கைட் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னோட பணத்தை வச்சு என்னால என்ன பண்ண முடிஞ்சது? என்னால என்னையும் காப்பாத்திக்க முடியல. எனக்கு பதிலா போலீஸ்க்கு போன ஏக்கையும் காப்பாத்த முடியல. மேடம், உங்க ஃபீலிங்ஸ் எங்களுக்கு புரியுது மேடம். நீங்க எதை பத்தி கவலைப்படாம நிம்மதியா படுத்து தூங்குங்க. நாளை காலையிலே போய் ஒரு பெரிய லாயரை பார்ப்போம் மேடம். அவரு இந்த கேஸை எப்படி உடைக்கணும்னு நமக்கு ஐடியா தருவாரு. முடிஞ்சா நாளை காலையிலே ஏகே சார ஜாமீன்ல வெளியே எடுத்துடலாம் மேடம். சொன்னா மட்டும் பத்தாதையா, நாளைக்கு நடந்தே தீரணும். இல்லனா என் பிள்ளைங்க என்ன கரிச்சு கொட்டிடுவாங்க. ஏற்கனவே என்ன திட்டி தீத்துட்டாங்க. உங்களை திட்டின வாயி நாளைக்கு உங்களை எப்படி பாராட்ட போகுதுன்னு பாருங்க மேடம். நாளைக்கு காலையில இந்த பிரச்சனையை ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுறேன், போதுமா? நீங்க ரெஸ்ட் எடுங்க மேடம். நான் வரட்டுங்களா? போய் தொலையா. வரோம் மேடம். வாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வரேன். என்ன மாமா, எல்லாத்தையும் அங்கே வச்சிட்டீங்க? உள்ள கொண்டு வாங்க, கிச்சன்ல கொண்டு போய் வைங்க. வாங்க வாங்க சார். கொண்டு வாங்க. வாங்க, இங்க வைங்க. ஏங்க, நான் ஒரு சின்ன குக்கர் வாங்க சொன்னேனே, வாங்கிட்டீங்களா? வாங்கிருக்குமா. அப்புறம் அந்த பால் கரண்டி, ஸ்பூன்ஸ் எல்லாம் நீ கொடுத்த லிஸ்ட்ல ஒண்ணு விடாம வாங்கியாச்சு. என்ன சகல? ஒண்ணு விடாம வாங்கியாச்சு. ஆமா, எல்லாம். சரிம்மா, நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு. என்ன மாமா இப்படி சொல்றீங்க? இந்த வீட்ல முதல் தடவையா நான் தனியா சமைக்க போறேன். நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும்.
திடீர்னு என்னாச்சு? நேத்து வரலையும் நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே சமைச்சிட்டு இருந்தோம். இந்த வீட்ல எல்லாமே திடீர்னு தானே நடக்குது. அதான் நானும் தனியா சமைக்க ஆரம்பிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். சொல்ல என்னங்க இங்க வாங்கல. என்ன மூட்டை முடிச்செல்லாம் இங்க வச்சிருக்கீங்க? நீங்களே இந்த நியாயத்தை கேளுங்க. இந்த கவிதா அன்னைக்கு தனி சமையல் பண்றேன்னு சொன்னப்பவே நான் வேண்டான்னு சொன்னேன். நீங்க தான் பண்ணிக்கிட்டோம் பரவாயில்லன்னு சொன்னீங்க. இப்ப வள்ளி தனி சமையல் பண்ண போறாளாம். ஒரே வீட்டுல 3 அடுப்பு எரிஞ்சா நல்லாவா இருக்கும்? ஏமா வள்ளி, சேர்ந்து சமைக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் ஏன் சேர்ந்து சமைக்கணும்? உனக்கு இந்த வீட்ல மரியாதை இல்லைன்னு நீ எதை வச்சு சொல்ற? ஹோட்டல்ல எனக்கு மரியாதை இல்ல, பின்ன எப்படி வீட்ல இருக்கும்? ஹோட்டல்ல மரியாதை இல்லையா? வள்ளி, சுத்தி வளைச்சு பேசாம எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லு. சொல்றேன், எனக்கு என்ன பயம்? 2 நாளைக்கு முன்னாடி தோ நிக்கிறாரே எங்க மாமா, இவர் ஃப்ரெண்ட்ஸோட ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்காரு. குழந்தையாளோட ஹோட்டல் ஆச்சேன்னு ஒரு உரிமையில காசு கொடுக்காம போயிருக்காரு. இதோ நிக்கிறாங்களே முத்தழகு, கராரா காசு கேட்டு அவர் அவமானப்படுத்திருக்காங்க. இவர் எவ்வளவோ சொல்லியும் காசு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவரை வெளியே அனுப்பியிருக்காங்க. இவர் அந்த அளவுக்கு அவமானப்படுத்திருக்காங்கன்னா அது என்னையும் அவமானப்படுத்தின மாதிரி தானே? வள்ளி சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாங்க, பிசினஸ் விஷயத்துல கணக்கு பார்த்தேன். அதுக்காக வள்ளி என்ன வள்ளி கேட்டிங்களா? அவங்க கணக்குல சரியா இருக்கிற மாதிரி இனிமே நானும் என் விஷயத்துல தெளிவா இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதான் தனியா சமைக்க போறேன். வள்ளி, முத்தழகு பண்ணதை நான் சரின்னு சொல்லல. ஆனா அதுக்காக அந்த கோபத்தை மனசுல வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் போறது சரியில்லைம்மா. ஏண்டா சோல, நீ எடுத்து சொல்ல மாட்டியா? இல்லைண்ணே, நானும் எவ்வளோ எடுத்து சொன்னேன், வள்ளி தான் கேட்க மாட்டேன்றா. சகலா, நீங்க தான் உங்க பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டா பேசணும். அதை விட்டுட்டு நீங்களே அவளை குத்தம் சொல்ற மாதிரி பேசுறீங்க. அப்படி என்ன வள்ளியம்மா பிடிவாதமா பண்ணிருச்சு? அவ சொல்ற நியாயம் தானே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தம்பி, வள்ளி உண்மை சொல்றாளா இல்லையாங்கிறத நாங்க தீர்மானம் பண்ணிக்கிறோம். இது எங்க குடும்ப சம்பந்தமான விஷயம். கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஏன் வள்ளி, நீ இவ்வளவு தூரம் தகராறு பண்ணி இந்த வீட்டுல தனி சமையல் பண்ணுமா? நான் ஒண்ணு தகராறு பண்ணலக்கா. நானும் கவிதா மாதிரி தனியா சமைக்கணும் தான் சொல்றேன். அவ என்னை விட சின்ன பொண்ணு. கவிதா சமைக்கும் போது ஒண்ணு பிரச்சனை பண்ணல. நான் தனியா சமைச்சுக்கிறேன்னு சொன்னா ஏன் இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க? வள்ளி, நீ சாதாரணமா சமைக்கிறேன்னு சொல்லியிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஹோட்டல்ல நடந்த விஷயத்தை பெருசு பண்ணி அது ஒரு காரணமா சொல்றியே, அதுதான் எங்களுக்கு சங்கடமா இருக்கு. இன்னும் நான் ஹோட்டல் விஷயத்தை ஆரம்பிக்கவே இல்லையே, அதுக்குள்ள பிரச்சனையை பெருசுப்படுத்துறேன்னு சொல்றீங்க. இன்னும் என்னம்மா சொல்ல போற? அதையும் நானே சொன்னா இன்னும் பிரச்சனை பெருசாகும். எங்க நமக்கு சேர வேண்டிய ஹோட்டல் ஷேரை பத்தி நீங்களே பேசுங்க. பேசுங்க. என்னடா உன் பொண்டாட்டி என்னென்னமோ சொல்ற? அது வந்துண்ணே, வீட்டு நிர்வாகத்துக்கு மொத்தமாக செலவு பண்ணுறதுனால இது வரைக்கும் ஹோட்டல் ஷேர் விஷயத்தை பற்றி நான் கேட்டதில்லை. அதனால ஆனால் இப்போ நாங்களும் தனியாக கொடுத்துன்னு ஆரம்பிச்சிட்டோம். ஹோட்டல் வருமானத்தை கரெக்டாக 3 பங்கா போட்டுருங்க. ஏண்டா சோல, நீயா இப்படி பேசுற? கோவப்படாதீங்க. அன்னைக்கு மணியரசுக்கிட்ட உனக்குன்னு ஒருத்தி வந்துட்டா கூட பிறந்தவங்களை தள்ளி வைக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதானே இப்போ எனக்கு சரியா படுது. வள்ளி,
நான் வரேம்மா. ஐயோ நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். ஏண்டி அதட்டி சொன்னா உடனே அவன் கேட்டுருவானா? மனசுக்குள்ள என் மேல மரியாதை இல்லைன்னா நீ கூட என் பேச்ச கேட்க மாட்ட. பேச வந்துட்ட. அண்ணே, கவிதாவால தான் இவ்வளோ பிரச்சனையும் வந்திருக்குண்ணே. இந்த பார், என்ன சமாதானப்படுத்துறதா நினைச்சுக்கிட்டு என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க. கொஞ்ச நேரம் தனியா விடுங்க. என்ன ஏமா வள்ளி, கவிதா இங்க வாங்க. இவ்வளவு கலாட்டாவுக்கு நீ தான் காரணம். உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துனாதான் எல்லாம் நிம்மதியா இருக்கும். ஏன் மாமா என் மேல கோவப்படுறீங்க? நான் கூட இந்த வீட்ல இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீரணும்னு கோயிலுக்கு போனேன். அங்க போனா இன்னொரு பிரச்சனையை பார்க்க வேண்டியதா போயிடுச்சு. இன்னொரு பிரச்சனையா? என்ன உளர்ற? ஆமா மாமா, முத்தழகு அக்கா உங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. இப்ப என்ன அதுக்கு? நீங்க என்னடானா கோயிலுக்கு வேற ஒரு அக்கா கூட வந்திருந்தீங்க. நான் நினைச்சிருந்தா கோவில்லயே அந்த அக்கா யாருன்னு கேட்டு பிரச்சனை பண்ணிருக்க முடியும். பண்ணேனா? ஏன் இந்த வீட்ல வந்து குழப்பத்தை உண்டாக்கணும்னு நினைச்சிருந்தா இந்த விஷயத்த சொல்லிருக்க முடியும். சொன்னேனா? நீ என்ன நீ நினைக்கிற மாதிரி எங்க ரெண்டு பேருக்குள்ள தப்பான உறவு எதுவும் கிடையாது. உங்க தடுமாற்றமே ஏதோ இருக்குன்னு சொல்லுதே. சரி, உங்க பர்சனல் விஷயம் எனக்கு எதுக்கு நான் தலையிடாம விட்டுட்டேன். அதே மாதிரி ஏன் விஷயத்துல நீங்க தலையிடாம இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். வாசு, வாசு, டாக்டர் வாசு கண்ணு முழிச்சிட்டாரு. அவர் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? டோன்ட் வரிமா, அவர் உயிருக்கு இனிமே எந்த ஆபத்தும் கிடையாது. இன்னும் ஒரு வாரத்துல எழுந்திருச்சு நடக்க ஆரம்பிச்சிருவாரு. கவலைப்படாதீங்க. தேங்க்யூ டாக்டர். என்ன வாசு? அந்த மாஸ்கை ரிமூவ் பண்ணுமா? சொல்லு வாசு, உங்களை யார் இப்படி பண்ணது? சொல்லு வாசு, சொல்லு. என்னாச்சு வாசு? சிவசு சிவசுவா? சிவசுவா? அவையே வாசு உன்னை கத்தியால குத்தணும்? நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல. அதான் கொலை பண்ண துணிஞ்சிட்டான். உங்களை கொலை பண்ணா கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுட்டாங்களா? நீங்க பாருங்க. இல்லம்மா, அம்மாமா, செல்லம்மா, 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 இல்லம்மா. இப்ப எங்க போற? முதல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை உள்ள தள்ள போறேன். நீ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனால சிவசோல வாசுகள்ல பிரச்சனை வரும். என்ன மாமா பேசுறீங்க? அதுக்காக பயந்துகிட்டு சும்மா இருக்க முடியுமா? நம்ம பயம் தான் இந்த மாதிரி ஆளுகளை வளர்த்து விடுறது. செல்லம்மா,
நீ சொல்றதான் சரி. நாம நேர்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரலாம். இதுக்கு மேல பிரச்சனை பண்ணா நாம பாத்துக்கலாம். வா வா. வேண்டாங்க, வாசுவோட அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. வந்தாங்கன்னா என்னமோ எதனா பயப்படுவாங்க. நீங்க இங்க இருந்து வாசுவை பாத்துங்க, நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன். சரி. என்னம்மா? இன்ஸ்பெக்டரை பார்க்கணும். அங்க இருக்காரு பாருங்க. இந்த ஃபைலை கொண்டு போய் ஏற்றுக்கிட முடியா? சரி சார். சார், ஒரு கொலைக்கார மேல உடனே ஆக்ஷன் எடுக்கணும். கொலையா? எங்க பாடி எங்கமா இருக்கு? இல்ல சார், கொலை முயற்சி நடந்தது, ஆனா உடனே காப்பாத்திட்டோம். என்னம்மா குழப்பறீங்க? உட்காருங்க. இல்ல சார். உட்காருமா, சொல்றத கேளுங்க. இதாங்க தண்ணிய குடிச்சிட்டு பொறுமையா சொல்லுங்க. இல்ல சார், எனக்கு ஒண்ணும் வேண்டாம், நான் தெளிவா சொல்றேன். நான் ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரியை லீஸ்க்கு எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கேன். வாசுங்கிறவர் என் கூட வேலை பாக்குறாரு. அவர் என் கூட பிறந்த சகோதரர் மாதிரி. ஏகே காலேஜ்ல சிவசுங்கிறவர் கேண்டீன் நடத்திட்டு இருக்காரு. என் மேல இருக்கிற கோபத்தை வாசு மேல காட்டிட்டாரு. நேத்து ராத்திரி வாசு தனியா வந்துட்டு இருக்கப்போ சிவசுவும் அவங்க ஆளுங்களும் அவரை கத்தியால குத்திட்டாங்க. வாசு அந்த கத்தி குத்தோட என் வீட்டுக்கு வந்தாரு. ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படியே மயங்கி விழுந்துட்டாரு. நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே கூட்டிட்டு போயிட்டோம் சார். ராத்திரி பூரா ட்ரீட்மெண்ட் நடந்தது. இப்பதான் கண்ணு முழிச்சு என்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னாரு. அவருக்கு நியாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். அந்த சிவசுக்கு உங்க மேல கோபம்னு சொன்னீங்களே, எதனால உங்க மேல கோபம்? சார், சிவசு தான் அந்த காலேஜ்ல கேண்டீன் பாத்துக்கிட்டு இருந்தாரு. அவர் சரியா நடத்தலைங்கிறதுக்காக எனக்கு அந்த கேண்டீன் நடத்துற பொறுப்பு கொடுத்துட்டாங்க. நானும் அந்த கேண்டீனை நல்லபடியா நடத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா சிவசு அங்க நிறைய டிராமா பண்ணி என்ன அங்கிருந்து அனுப்பிச்சுட்டாங்க. நானும் அதுக்கப்புறம் கேண்டீன் வேண்டாட சொல்லி கார்மெண்ட் பிசினஸ் ஆரம்பிச்சிட்டேன் சார். ஆனா அந்த சிவசுக்கு என் மேல இருக்கிற கோபம் போல, அதனால எனக்கு உதவியா இருக்கிற வாசுவை கொலை பண்ணி என் வளர்ச்சியை தடுக்கலான்னு முயற்சி பண்றாரு. சரி, நீங்க சொன்னதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. சார், நான் வரும்போதே எழுதி கொண்டு வந்துட்டேன். நாங்க இப்ப அந்த சிவசு எங்க இருப்பான்? ஏகே காலேஜ் கேண்டீன்ல இருப்பான். இது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லி. ஓகே சார். அம்மா, ஏகே காலேஜுக்கு எங்க கூட வர முடியுமா? இல்ல சார், நான் அந்த காலேஜுக்கு வர மாட்டேன். ஏன்னா என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. சரி, நான் உங்களை கம்பல் பண்ண விரும்பல. நான் அவனை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். அப்ப நீங்க வரணும். சார், வாசு பொழைச்சிட்டாலும் அவனை கொலை பண்ற எண்ணத்துல தான் சிவசு அந்த காரியம் பண்ணிருக்கான். அதனால ஒரு கொலைக்காரனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அந்த தண்டனை வாங்கி கொடுத்துருங்க. கண்டிப்பா தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கிடைக்கும். கான்ஸ்டபிள், வண்டி எடுக்க சொல்லுங்க. சார். இவ்வளவு அவசரப்பட்டு அவங்க சிவசு மேல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? செல்லமாக்கு மேல அவ்வளவு அக்கறப்பா. நீ எங்களுக்கு எவ்வளவோ உதவியா இருந்திருக்க. உனக்கு ஒண்ணுன்னு அவன பாத்துக்கிட்டு சும்மாவா இருப்பா? நீ கத்தி குத்துப்பட்டு என் வீட்டு வாசல்ல மயக்கமா விழுந்தியே, அப்பத்துல இருந்து நீ குணமாகிற வரைக்கும் அவ ஒரு நிமிஷம் கூட தூங்கலப்பா. ராத்திரி நாங்க அவளை வீட்டுக்கு போக சொல்லியும் அதை கேட்காம அவ இங்கேயே இருக்காப்பா. வாசு, அவ உன்னை கூட பிறந்த சகோதரன் மாதிரி நினைக்கிறப்பா. ஆனா நீ கண்ணு முழிச்சு இதுக்கெல்லாம் காரணம் சிவஸ்தான் சொன்ன உடனே அவளால தாங்கிக்க முடியலப்பா. உன்னை இப்படி பண்ண சிவசுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டாப்பா. ஏற்கனவே சிவசுவுக்கு அவங்க மேல கோபம். இப்ப எனக்காக அவங்க இதெல்லாம் செய்யறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா என்ன கொல்ல பார்த்த மாதிரி அவங்கள ஏதாவது பண்ணிடுவோன்னு நினைச்சு எனக்கு பயமா இருக்கு. வாசு, நீ எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத. அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது. நாங்க இருக்கல சார், இந்த மருந்தை வாங்கி வந்துடுங்க. வாங்கிட்டு வரோமா? வாசு, மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். தைரியமா இரு. என்னம்மா? டாக்டர் என்ன சொன்னாரு? ஒன்னும் பதட்டப்படாதீங்க. உங்க பையன் கண்ணு முடிச்சிட்டான், நல்லா இருக்கான். நான் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க உள்ள போய் பாருங்கம்மா. போங்க, சந்தோஷமா போங்க. என்னம்மா, என்ன வேணும்? என் பையனை பார்க்கணுமா? சரி, சத்தம் போடாம பாருங்க. அம்மா,
இல்லையாப்பா? நல்லா இருக்கல்ல? உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? நீ எப்பமா வந்த? ராத்திரி வந்துட்டேப்பா. நீ கண்ணு திறக்காம படுத்திருந்த. அதான் நான் கோயிலுக்கு போய் சாமி கிட்ட வேண்டிட்டு உனக்கு திருநீர் எடுத்துட்டு வந்தேன். நான் ஊருக்கு போயிட்டேன். இந்த நிலைமையில உன்னை பாத்துக்கிறதுக்கு யாரு இருக்காங்களோ என்னமோ நான் பயந்தேன். பரவாயில்லப்பா, உனக்காக நிறைய பேர் இருக்காங்க. நீ பணம் சம்பாரிச்சியோ இல்லையோ, நல்ல மனுஷங்களை சம்பாதிச்சிருக்கப்பா. சித்தப்பா, என்னப்பா கொடுமையை பாத்தீங்களா? என்ன ஏகே சார் எவ்வளவு நல்ல மனுஷன். அப்படிப்பட்டவரை போய் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. மாணவர் சேர்க்கையில் ஊழல். ஏகே இன்ஜினியரிங் கல்லூரி நிறுவனர் ஏகே அன்புகுமார் கைது. என்னப்பா இது? கல்லூரியை நேர்மையா நடத்தி பேர் வாங்கின இவரை போய் படிப்பை வியாபாரம் பண்றான்னு சொல்லி எழுதிருக்காங்களே, என்னப்பா இது? அதான் சித்தப்பா ஒன்றும் புரியல. மனுஷன் எவ்வளவு தங்கமானவர், அவரை போய் அரெஸ்ட் பண்ணிருக்காங்களே. வாச்சல்மா, இந்த அநியாயத்தை பாத்தியா? என்ன? படிச்சு பாரு. கண்டிப்பா ஏகே சார் அப்படி பண்ணிருக்க மாட்டாரு. உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஏதாவது உதவி பண்ணலாமான்னு பார்க்கணும். அம்மா, வாசி இருக்கிற நிலைமையில நம்ம எப்படிமா விட்டுட்டு போக முடியும்? எங்க நீங்க வாசு கூட இருங்க, நான் மாமா கூட போய் ஏகே சாரை பார்த்துட்டு வரேன். வாங்க மாமா, வாங்க. இந்த மருந்து உள்ள தம்பி இங்க வா. சொல்லுங்க சார். இங்க சிவசிங்க இருப்பான். காலேஜ் கேண்டீன் நடத்துறவர் அவர் தான் சார். உள்ள இருப்பாரு. சரி, நீ போ. சரிங்க சார். ஏழுமலை, நீ இங்கே இரு. சரி சார். நீ வா. நீ வா. சரி சார். ஏய், சிவசிங்கடா. என்னடா முணங்குற? சார் உள்ள இருக்க. போய் கூட்டிட்டு வா. சரிங்க சார். யோ, கிழவி என்னது இது? சாதம் அடிக்கிறதுங்க. என்ன இவ்வளவு நல்ல அரிசியை போட்டு எப்படியா கட்டிப்பிடி ஆகும்? எவன் சொத்துது பய? முதலாளி, உங்களை தேடி போலீஸ் வந்திருக்கு முதலாளி. போலீஸா? யோ, நான் இங்க இல்லைன்னு சொல்லியா பய? நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டேன் முதலாளி. அப்படியே உன்னை போட்டேன்னா என்ன பண்றது? சரி வா. வணங்க ஐயா, நான் தான் சிவசு. என்ன விஷயம் சொல்லுங்க. இந்த காலேஜில் அட்டெண்டரா வேலை பார்த்த வாசு உனக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? தங்கமான பையங்க அவன். தினைக்கும் என் கேண்டீன் வந்து சாப்பிடுவான். நான் ஒண்ணு பாவம் செத்து போயிட்டாங்கன்னு நினைச்ச உடனே மனசு கஷ்டமாயிடுச்சு. யோ, வாசு செத்து போயிட்டான்னு உனக்கு யார் யார் சொன்னது? அப்ப அவன் சாவலியா சார்? யோ, முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லியா? அது இவன் தான் சார் சொன்னா. அதாவது வாசு வீட்டு பக்கத்துல யாரோ இவனாட சொல்லிக்கிறாங்க. என்னடா? ஆமா. யோ, இந்த ஆள் சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா சார். இல்ல நீயும் இந்த ஆளோட சேர்ந்து போய் சொல்றியா? இல்ல சார். சார், நான் எங்க சார் உன்னாண்ட போய் சொன்னேன்? யோ, நீ தான் வாசுவ கத்தியால குத்தி கொன்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா செல்லம்மா வாசுவ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து பழக்க வச்சுட்டாங்க. வாசு கண்ணு முடிச்ச உடனே நீ தான் கத்தியால குத்துனதா சொல்லியிருக்காரு. செல்லம்மாவும் ஸ்டேஷனுக்கு வந்து உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. சார், சத்தியமா சொல்றேன் சார்,
வாசுவை நான் கத்தியால குத்துவே இல்லை சார். என்ன நம்புங்க சார். எனக்கு இவன் சொல்லிதான் தெரியும் சார். ஏய், மூஞ்சிலே முய்க்கிறா போடா. எல்லாம் மதுமதி மேடம் பண்ண வேலை. அவங்கள வந்து ஜாமீன் எடுக்க சொல்லு. போடா. சிவசு, உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். நீ எதுவும் பிரச்சனை பண்ணாம எங்க கூட வா. சார், நான் எந்த தப்பும் பண்ணல சார். செல்லம்மாவும் வாசுவும் சேர்ந்து என்ன மாட்டி விட சதி பண்றாங்க சார். அவ்வளவுதான் சார் சொல்ல முடியும். எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல பேசிக்கலாம். வா போலாம். வான்னு சொல்றல. வரேன் சார். கான்ஸ்டபிள் சார், அந்த செல்லம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஸ்டேஷனுக்கு வர சொல்லு. ஓகே சார். அம்மா என்ன வேணும்? கேக்குறோம்ல, சொல்லுங்க. ஏகே சார் பார்க்கணும். ஐயாட்ட சொல்லிட்டு போய் பாருங்க. சார். என்னம்மா? ஏகே சார் கிட்ட கொஞ்சம் பேசணும். யார் சார் இவங்க? சார் இவங்க என் ஃபேமிலி ஃப்ரெண்டு. கொஞ்சம் பேசிட்டு வரேன். சரி, அங்கே போய் பேசுங்க. தேங்க்யூ சார். என்ன சார் இது? உங்களை கொண்டு வந்து இப்படி உட்கார வச்சுட்டாங்க. இது கூட எனக்கு வேதனையா இல்லை. இவ்வளோ நாளா கஷ்டப்பட்டு காப்பாற்றி வச்ச காலேஜோட பேரை ஒரே நாளில் கெடுத்துட்டா. அதான் வேதனையா இருக்கு. சார், என்ன நடந்துச்சு சார்? என் பொண்டாட்டி கிட்ட காலேஜோட பொறுப்பை கொடுத்தது தப்பா போச்சு. சிவசுவும் சிவாவும் சேர்ந்து அவளுக்கு பணத்து மேல பேராசை காட்டி லஞ்சம் வாங்க வச்சிருக்காங்க. அவங்க 3 பேரும் செஞ்ச அநியாயத்தினால ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கொதிச்சு போய் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. போலீஸ் விசாரிச்சு மதுவை அரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்க. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு பழியை ஏத்துக்கிட்டேன். மதுவை காப்பாத்தணுங்கிற ஒரே காரணத்தினால சிவசுவையும் சிவாவையும் காட்டி கொடுக்க முடியல. ஆனா இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்கள சும்மா விட போறதில்ல. சார், நீங்க செய்யணும்னு நினைச்சதை நான் செஞ்சுட்டேன் சார். இப்பதான் சிவசு மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன். போலீஸ் கம்ப்ளைண்டா? எதுக்கு? ஆமா சார், அவன் வாசுவ கத்தியால குத்திட்டான். வாசு வேலை விட்டு வீட்டுக்கு வரும்போது அவன் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சுட்டான். இப்ப வாசு எப்படி இருக்கா? உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லையே? பதட்டப்படாதீங்க சார். வாசுவை காப்பாத்திட்டோம். அவன் சொல்லிதான் சிவசு குத்துனாங்கிறதே எங்களுக்கு தெரியும். உடனே செல்லம்மா சிவசு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் தான் நீங்க அரெஸ்ட் ஆன விஷயமே எங்களுக்கு தெரியும். வாசு ரொம்ப நல்லவன். எனக்கு எவ்வளவு விசுவாசமா இருந்திருக்கான். அவனுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் போது அவனை என்னால நேர்ல போய் பார்க்க கூட முடியல. கவலைப்படாதீங்க சார். நீங்க விசாரிச்சுதான் நாங்க வாசு கிட்ட சொல்றோம். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. நான் வேணா உங்களை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு லாயர் ஏற்பாடு பண்றேன். நீ எதுக்கு லாயரை ஏற்பாடு பண்ற?
என்ன என்ன பார்த்த உடனே பேச்ச நிறுத்திட்ட? சொல்லு, நீ எதுக்காக லாயரை ஏற்பாடு பண்ற? சார வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு முயற்சி பண்ண வேண்டாமா? அவரே ஏன் புருஷன், அவருக்காக நான் லாயரை அழைச்சிட்டு வந்திருக்கேன். நீ எந்த உரிமையில லாயரை ஏற்பாடு பண்ண போற? என்ன மது இது? நமக்கு ஹெல்ப் பண்ண வந்தவங்க கிட்ட இப்படி மேனஸ்லமா பேசிக்கிட்டு இருக்க. இவ திரும்ப திரும்ப ஏன் விஷயத்துல தலையிட்டு இருக்காளே, அது மட்டும் மேனஸா? ஏமா இப்படி பேசுறீங்க? உங்களால தான் உங்க புருஷன் இந்த நிலைமையில இருக்காரு. இன்னுமா இப்படி பேசுறீங்க? நீங்க திருந்தவே மாட்டீங்களா? நிறுத்தியா? இந்த புத்திமதி சொல்ற வேலையெல்லாம் இவகிட்ட வச்சுக்கோ. என்கிட்ட தேவையில்லாம பேசின அப்புறம் மரியாதை கெட்டுடும். இங்க பாருங்க, என்கிட்ட மரியாதை இல்லாம பேசுனீங்கன்னா நான் சாருக்காக பொறுத்துக்குவேன். ஆனா ஒரு பெரியவர்கிட்ட மரியாதை இல்லாம பேசுனீங்கன்னா அப்புறம் இங்க நடக்கிறத வேற. சாரி செல்லம்மா, அவ சார்பா நான் உங்க 2 பேர்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு உதவி பண்ண வந்து நீங்க 2 பேரும் அசிங்கப்பட வேண்டாம். எல்லாம் என் தலையெழுத்து, அனுபவிச்சுதான் ஆகணும். தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. செல்லம்மா ப்ளீஸ். செல்லம்மா போன். ஹலோ மேடம், சிவசு அரெஸ்ட் பண்ணிட்டோம். நீங்க உடனே ஸ்டேஷன் கிளம்பி வந்துருங்க. அப்படிங்களா? சரி சார், நான் உடனே வந்துடுறேன். என்னம்மா? சிவசுவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? உடனே வர சொன்னாங்க. அந்த படுபாவி அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? அவனை சும்மா விடக்கூடாதுமா. 10 வருஷம் உள்ள சொல்லி சோறு தள்ளாம சாவடிக்கணுமா? அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். மாமா, நீங்க நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. சரி, நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துட்டேன். அம்மா நானும் வரேம்மா. பரவாயில்ல மாமா, நீங்க வாசுக்கு போய் என்னென்ன பாருங்க. காமஸ்ல இருந்து ஏதாவது போன் வந்ததுன்னா நீங்க பாத்துமா. தனியா போறியம்மா? பரவாயில்ல. வாயா. யோ சீக்கிரம் வாயா. பண்றதெல்லாம் அயோக்கியத்தனா, இதுல வெள்ளையும் சொல்லியுமா சட்டை வேற உனக்கு. யோ கான்ஸ்டபிள், இங்க வாயா. சொல்லுங்க சார். இவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரேன்னு சொல்ல மாட்டேன் சொல்ல சொன்னேன். சொன்னியா? சொன்னேன் சார், உடனே வரேன்னு சொன்னாங்க சார். கான்ஸ்டபிள் தூக்கி உள்ள போடியா. என்ன உள்ள போற வேலை வச்சுக்காதீங்க சார். நான் மதுமிதா மேடம் ஃபோன் பண்ணிக்கிறேன். அவங்க என்னத்துக்கு இங்கே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன வேணா செஞ்சுங்க போங்க. சார், செல்லம்மா மேடம் வந்துட்டாங்க சார். வாங்க செல்லம்மா. நீங்க சொன்னாலும் இவன் தானே? ஆமா சார்.
வாசு மாதிரி ஒரு நல்லவனை கத்தி எடுத்து குத்துறதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? டபார்மா வாடா போடான்னு மரியாதை இல்லாம பேசாதமா. ஏய், உன்ன மாதிரி கொலைக்காரனுக்கெல்லாம் எதுக்குடா மரியாதை? சொல்லுடா, சொல்லு. நீ எதுக்காக வாசுவ கத்தியால குத்துன? நான் எதுக்குமா வாசுவ கத்தியால குத்துனா? சார், அந்த ஆளை நான் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது சார். சார், இவன் பொய் சொல்றான் சார். வாசுவை இவன் தான் குத்துனான வாசுவை என்கிட்ட சொன்னான் சார். அவன் வாழாச்சா, அதான் என் மேல பழிய போட்டு என்ன மாட்டி விட பாக்குறான். யோ, அவ எதுக்கு அவனை மாட்டி விட பாக்குறான்? அப்படி கேளுங்க சார். நான் கேண்டீனை நல்லா நடத்தேன்னு சொல்லி இந்த அம்மா கையில காலேஜ் கேண்டீனை கொடுத்தாங்க. இவங்க அதை விட கேவலமா நடத்துனதுனால என் அருமையை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதான் திரும்பவும் என்னையா கூப்பிட்டு இந்த கேண்டீனை நீயே நடத்துப்பான்னு சொன்னாங்க. அந்த வயத்தச்சல் தாங்காம தான் பொய்யா மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாங்க சார். உனக்கெல்லாம் உண்மை பேசிய பழக்கம் இல்லையா? எப்படி இவ்வளவு சரளமா போய் பேசுற? அவர் ஒண்ணு போய் பேசல, நீ தான் போய் சொல்ற. மேடம் வந்தாச்சு பாத்தீங்களா? இப்ப நான் எந்த தப்பும் பண்ணலங்கிறத அவங்களே உங்களுக்கு புரிய வைப்பாங்க. நீங்க யாரு? நான் தான் ஏகே காலேஜோட எம்டி மதுமிதா. இவர் என்னோட காலேஜ்ல தான் கேண்டீன் நடத்திட்டு இருக்காரு. வாசுங்கிறவரை கொலை செய்ய முயற்சி பண்ணதா இவர் மேல இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன இன்ஸ்பெக்டர் சொல்றீங்க? இவங்க 2 பேருமே என் காலேஜ்ல தான் கேண்டீன் நடத்திட்டு இருந்தவங்க. அதனால இவங்க 2 பேரையுமே எனக்கு நல்லா தெரியும். இவங்க 2 பேர்ல சிவசுதா ரொம்ப நல்லவர். இவர் கேண்டீன் நடத்தும் போது அக்கவுண்ட் வச்சு சாப்பிட்டுட்டு கடைசியில செட்டில் பண்ணாம ஏமாத்துனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை இவரு ஏன்னு ஒரு வார்த்தை கூட கேட்டதில்லை. எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துருவாரு. அப்படிப்பட்டவரை போய் ஒருத்தனை கத்தியால குத்துனாருன்னு சொல்றீங்க? ஏமா, இவர் தான் கத்தியால குத்துனதா குத்துப்பட்டவரே சொன்னதா இவங்க சொல்றாங்க. அவங்க சொல்றதெல்லாம் பொய்யா? ஆமா சார், இவங்க சொல்றதை எதையும் நம்பாதீங்க. அப்போ அந்த வாசுவே கத்தி எடுத்து தானே குத்திக்கிட்டானா? என்னம்மா சொல்றீங்க நீங்க? சார், கத்தியால குத்துப்பட்டதா நீங்க சொல்றீங்களே வாசு, அவனை எனக்கு நல்லா தெரியும். அவனும் என் காலேஜ்ல வேலை பார்த்தவன் தான். அவனும் சரி, இந்த செல்லம்மாவும் சரி, 2 பேரும் சரியான ஃப்ராடுங்க. இந்த பாருங்க, இந்த ஃப்ராட் அது இதுன்னு சொல்ற வேலையை வச்சுக்காதீங்க. அப்புறம் நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவ? இது போலீஸ் ஸ்டேஷன். நீ மட்டும் இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், ஆனா என்ன தப்பு நடந்துச்சுன்னு நியாயத்தை சொல்லக்கூடாதா? நியாயமா? அதெல்லாம் மனசாட்சி இருக்கிறவங்க சொல்ல வேண்டிய வார்த்தை. நீங்களாம் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு நியாயத்தை சொல்லி தரியா? முதல்ல நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். அப்புறம் அதுல நியாயம் இருக்கா இல்லையான்னு இன்ஸ்பெக்டர் முடிவு பண்ணட்டும். சார், இவளும் அந்த வாசுவும் ஏமாத்தாத ஆளுங்களே கிடையாது. இவங்களால ஏமாந்தவ யாரோ ஒருத்தன் தான் இவங்க மேல கோவப்பட்டு வாசுவ கத்தியால குத்தி இருக்கணும். அத மறைக்கிறதுக்காகத்தான் ஒரு தப்பும் பண்ணாத இவர் மேல பழிய போட பாக்குறாங்க சார். போதும், நிறுத்துங்க. ஒரு தப்ப மறைக்கிறதுக்காக நீங்க 2 பேரும் எத்தனை போய் சொல்லுவீங்க? என்ன சொன்னீங்க? நானும் வாசுவும் ஃப்ராடா? எங்களால ஏமாந்தவங்க யாராவது ஒருத்தரை கொண்டு வந்து நிறுத்துங்க. அப்படி நீங்க கொண்டு வந்து நிறுத்துறீங்கன்னா நீங்க சொல்றது எல்லாம் உண்மைன்னு நான் ஒத்துக்கிறேன். அப்புறம் நீங்க சொன்னீங்களே, இந்த ஆள் கேண்டீன் நடத்திட்டு இருக்கும் போது நிறைய பேர் அக்கவுண்ட்ல சாப்பிட்டு ஏமாத்திட்டு போனாங்கன்னு. அப்படி யாராவது ஒருத்தரை கொண்டு வந்து நிறுத்துங்க. அப்ப தெரியும் இந்த ஆள் எந்த லட்சணத்துல கேண்டீன் நடத்தினான்னு.
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.